கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்குவோம். போட்டதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயிலே பொரித்து எடுத்துக்குவோம். உருளைக்கிழங்கு போட்டுக்குவோம். நல்லா வதக்கணும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் பாதி வந்ததுக்கப்புறம் தான் உப்பு போடணும். எப்பயுமே உருளைக்கிழங்கு போட்டுக்குவோம். நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு போடணும். அது வரைக்கும் போடக்கூடாது. போட்டிங்கன்னா கிழங்கு ஒரு மாதிரி முன்னாடியே உப்பு போட்டிங்கன்னா நல்லா வேகாது. பாதி பாதியாக ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கும். பாதி வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டிங்கன்னா கிழங்கு ஃபுல்லாக வேகும். பார்க்கலாம் வெந்ததுக்கப்புறம். கிழங்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம கிழங்கு தேவையான அளவு வெந்ததுக்கப்புறம் தான் எப்பயுமே உப்பு போடணும். இல்லைன்னா ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கும் உருளைக்கிழங்கு. உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் மல்லித்தலை கருவேப்பிலை எல்லாம் கழுவி வச்சுருக்கேன். எல்லாம் மேலே தூவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பூண்டு மட்டும் தட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு தட்டி வச்சுருக்கோம். இதை போட்டுக்கோங்க. பூண்டை இதில் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி வதங்கிடுச்சுன்னு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் கிழங்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம்.